Hello everyone. 2025 almost 50,000 companies மேல plus 5.6 millions developer இன்னைக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி தான் Kubernetes. 2014 இன்ட்ரோடியூஸ் ஆகி ஆல்மோஸ்ட் கடந்த ஒரு 10 வருஷமா வேற லெவல்ல எவால்வ் ஆகி இன்னைக்கு மைக்ரோ சர்வீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்றதுக்கு மெயினா ஒரு ஃபேக்டரா இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் Kubernetes. இந்த வீடியோல வந்து நம்ம Kubernetesனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். So என்னோட நேம் தேவராஜ். வெல்கம் டு மை சேனல். ஓகே, Kubernetesனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 or 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் கொண்டு போனால் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 2 டீம் தேவைப்பட்டிருக்கும். ஒன்று வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம், அப்புறம் இன்னொன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஆப்ரேஷன் டீம். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம் வந்து இந்த கோடை டெவலப் பண்ணுறதுல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், அப்புறம் மிடில் எண்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து ஒரே கோட் பேஸில் தான் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் வந்து டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபீச்சரை வந்து நீங்கள் கொண்டு போனா கூட இண்டிபெண்டண்ட்டாக வந்து எல்லா டெவலப்பர்ஸ்னால ஒர்க் பண்ணிருக்க முடியாது. டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறதுக்கு மேபி மந்த்ஸ் ஈவன் இயர்ஸ் கூட எடுத்துருக்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் வந்து மெயினாக இந்த சர்வரை ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்ணுறது, அப்புறம் CPU, அதுக்கப்புறம் அதோட பேக் எண்டுக்கு தேவையான ஹார்ட்வேர் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணுறதுல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கே வந்து இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்லாம் வச்சு இந்த சர்வர்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ உங்கள் டோட்டல் ஓவரால் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இதோட பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டு வந்தால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷனை திருப்பி கொண்டு வரது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ரீகான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பக் வந்துச்சுன்னா அந்த பக்குக்கு போய் கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இன்னொரு பெரிய விஷயம். டெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து என்டையர் கோட் பேஸே நீங்கள் வந்து திருப்பி டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து மேபி 100ல் ஸ்டார்ட் பண்ணி மில்லியன்ஸ் வரையும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து ஒரு 10 or 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் Kubernetes மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்களோட கோடை டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி ஈவன் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு Kubernetes வந்து பை டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தலாம். Kubernetes வந்து கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேர்டா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆர்கெஸ்ட்ரேஷன் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் ஆர் ஒர்க் ஃப்ளோ தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 10 டாஸ்க் இருக்குன்னா அந்த 10மே வந்து மேனுவலாக ஒன்று நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதில் அந்த 10 டாஸ்க்குமே எடுத்து ஆட்டோமேட் பண்ணி ஒரே கிளிக்கு மூலியமாக எல்லாமே வந்து அட் அ டைம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்படி கண்டெய்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் மைக்ரோ சர்வீஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்ககிட்ட வந்து ஒரு 10 மைக்ரோ சர்வீஸ் இருக்குன்னா அந்த 10 மைக்ரோ சர்வீஸே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து நீங்கள் சர்வரில் வந்து டிப்ளாய் பண்ணலாம். பட் அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து எதனா ஒரு லாங்குவேஜில் நீங்கள் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து சர்வரில் டிப்ளாய் பண்ணும்போது மேபி ஃபஸ்ட் டைம் அது ஒர்க் ஆகிருக்கும். பட் இன்னொரு சர்வருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அது வந்து ஒத்து போகாமல் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கவலைப்படாமல் சேம் அந்த அப்ளிகேஷனை எடுத்துன்னு போகாமல் ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து உங்களோட ஆக்சுவல் சர்வீஸை போட்டு அந்த கண்டெய்னர் எடுத்துன்னு போயிட்டு டிப்ளாய் பண்ணுவாங்க. இதனால் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Kubernetes வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கூட நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெஃபினேஷனோட ரிலேட் பண்ணிங்கன்னா, கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷனாக மேனேஜிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் உங்களோட சர்வீசஸ் தான். அப்போ இந்த சர்வீஸெல்லாம் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து Kubernetes. ஓகே, நான் வந்து இதை வந்து நார்மலாக இந்த கண்டெய்னர்ஸை வந்து Kubernetes இல்லாமல் நானே வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் அது வந்து அகெயின் ஒரு மேனுவல் டாஸ்க் தான். இதனால் வந்து வேறு என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கோடை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணுறதோ அதை மேனேஜ் பண்ணுறதோ அது எல்லாமே வந்து Kubernetes பார்த்துக்கும். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் Kubernetesல ஒரு கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த Kubernetes வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் கோடை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதனா ஃபீச்சர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீச்சரோட நியூ வெர்ஷன் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு போடலாம். Kubernetes வந்து அந்த நியூ வெர்ஷன் எடுத்துக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணி அந்த கண்டெய்னரை வந்து எப்படி ஸ்கேல் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டு அதை பார்த்துக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்டெய்னர் வந்து எப்போனா வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா Kubernetes வந்து பை டிஃபால்ட் வந்து இன்னொரு ரெப்ளிகா ப்ரொவைட் பண்ணும். இந்த இன்னொரு ரெப்ளிகா வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்கன்னா இந்த இன்னொரு ரெப்ளிகா வந்து எப்பவுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி வந்து எப்பவுமே இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஹை டிராஃபிக் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய டிராஃபிக் ரிசீவ் பண்ணுது, எனக்கு வந்து நிறைய ரெப்ளிகா வேணும் அப்படின்னு சொல்லும்போது Kubernetesல வந்து நீங்கள் ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் மூலியமாக எனக்கு வந்து ஒரு 10 ரெப்ளிகா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா Kubernetes வந்து எப்போல்லாம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நிறைய ரெப்ளிகாஸை ஸ்பின் பண்ணும். இதனால் வந்து உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டியும் வந்து நீங்கள் ஈஸியாக Kubernetes வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ Kubernetes ஆர்கிடெக்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் Kubernetes ஆர்கிடெக்சரில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நோட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சர்வர் தான்.
இந்த சர்வருக்குள்ள தான் வந்து உங்களோட கண்டெய்னர்ஸ்லாம் டிப்ளாய் பண்ண முடியும். இந்த நோட்ஸ் வந்து 2 டைப்ஸா இருக்கும் Kubernetes கிளஸ்டர்ல. ஒன்னு வந்து மாஸ்டர் நோட், அப்புறம் மீதிலாம் வந்து ஒர்க்கர் நோட்ஸ். மாஸ்டர் நோடு வந்து மேபி 1 ஆர் 2 இருக்கும். ஒர்க்கர் நோட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் யூஸ் கேஸ் தான். இப்போ இந்த நீங்க சொல்ற இந்த ஆக்சுவல் கண்டெய்னர் உங்களோட சர்வீஸ் வந்து எங்க டிப்ளாய் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர் நோட்ஸ்குள்ள தான் டிப்ளாய் ஆயிருக்கும். அப்போ இந்த மாஸ்டர் நோடு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர் நோட்ஸை மேனேஜ் பண்றது பிளஸ் இந்த என்டையர் கிளஸ்டரையும் மேனேஜ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து மாஸ்டர் நோடோட வேலை. இப்போ இந்த மாஸ்டர் நோட்லயும் நீங்க ஒர்க்கர் நோட்ஸ்லயும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர் நோட்ஸ்குள்ள இருக்க பாடோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பிளஸ் உங்களோட கண்டெய்னர்ஸ் வந்து எப்படி டிப்ளாய் ஆயிருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிளஸ் இந்த மாஸ்டர் நோட்ல ETCD அப்புறம் API சர்வர், ஷெட்யூலர், கண்ட்ரோல் மேனேஜர்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Kubernetesல பாடு வந்து ஒரு சின்ன டிப்ளாயபிள் யூனிட் தான். இந்த பாடுக்குள்ள தான் வந்து உங்களோட ஆக்சுவல் கண்டெய்னர் இருக்கும். பிளஸ் அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கும் பிளஸ் மேனேஜ் பண்றதுக்கும் இந்த பாடுக்குள்ள தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ இந்த பாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோடுக்குள்ள இருக்கும். ஒரு நோடுக்குள்ள வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கலாம். பட் ஒரு பாடுக்குள்ள வந்து மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் வே பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் தான் நீங்க வந்து மேப் பண்ணிருக்கணும். அதுக்கு மேல ரன் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ பாடு வந்து உங்களோட ஆக்சுவல் சர்வீஸ், உங்களோட ஆக்சுவல் சர்வீஸ் கண்டெய்னரா மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் பாடு. அந்த கண்டெய்னரை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த கண்டெய்னருக்குள்ள உங்களை ஆக்சுவல் சர்வீஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த பாடு வந்து உங்களோட ஆக்சுவல் கண்டெய்னர் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி Kubernetes வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து API சர்வர். இந்த API சர்வர் எங்க வரும் பாத்தீங்கன்னா, மாஸ்டர் நோடுக்குள்ள கண்ட்ரோல் பிளேன், அதாவது கண்ட்ரோல் பிளேன் தான் மாஸ்டர் நோடு. இந்த இதுக்குள்ள இருக்க ஒரு விஷயம் தான் API சர்வர். இந்த API சர்வர் வந்து மெயினா எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட Kubernetes கிளஸ்டர் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. பட் அதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த API சர்வரை தான் ஹிட் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வர எல்லா API ரெக்வஸ்ட்டும் இதை தான் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஆத்தென்டிகேட் ஆத்தரைஸ் பண்ணி உங்களை வந்து கூப் கிளஸ்டருக்குள்ளேயே உங்களை வந்து என்டர் பண்ணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் அன் என்ட்ரி பாயிண்ட். இந்த உங்களோட Kubernetes கிளஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் API சர்வர். இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ETCD. ETCDனா என்னன்னா பாத்தீங்கன்னா, Kubernetes வந்து அதோட வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பேக்கப்பா மெயின்டைன் பண்ணும். இது எதுக்கு மெயினா பண்றதுன்னா, இன்கேஸ் வந்து ஒரு Kubernetes கிளஸ்டரே டவுன் ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டேட்டை திருப்பி வந்து அதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த பேக்கப் குள்ள போய் தேடி அந்த பேக்கப்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது இல்லாம நிறைய அதர் பேக்கப்ஸும் வந்து Kubernetes வந்து பண்ணும். ஸோ அந்த எண்டு பாத்தீங்கன்னா ETCD வந்து பேக்கப்க்கு தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம வேற என்ன பாத்தீங்கன்னா கியூப் ஷெட்யூலர். இந்த ஷெட்யூலர் வந்து மெயினா எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கண்டெய்னர் புதுசா வந்து நோடுக்குள்ள வந்து டிப்ளாய் பண்ணணும்னா இந்த ஷெட்யூலர் தான் டிசைட் பண்ணும் அந்த கண்டெய்னர் வந்து எந்த பாடுக்குள்ள போயிட்டு போடணும், எந்த நோடுக்குள்ள போயிட்டு அந்த நோடுக்குள்ள இருக்கிற எந்த பாடுக்குள்ள இதை போடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற ஒரு விஷயம் தான் ஷெட்யூலர். இந்த ஷெட்யூலர் வந்து நான் சொன்ன மாதிரி பாட் ஷெட்யூலிங், அது இல்லாம ரிசோர்ஸ் அலோகேஷன், இந்த பாடுக்கு வந்து நம்ம எவ்வளவு ரிசோர்ஸ் கொடுக்கணும், எத்தனை CPU கொடுக்கணும், ஹார்ட்வேர் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து ஷெட்யூலர். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் மேனேஜர். கண்ட்ரோல் மேனேஜர் என்ன விஷயம் பண்ணும் பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் மேனேஜர் வந்து இந்த கிளஸ்டருக்குள்ள இருக்கிற வேரியஸ் ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ற ஒரு விஷயம் தான் கண்ட்ரோல் மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏகப்பட்ட நோடு இருக்கு. இந்த நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் வந்து எப்படி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பிளஸ் டிப்ளாய்மெண்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், டிப்ளாய்மெண்ட் வந்து எந்த இடத்துல போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற ஒரு விஷயம் தான் கண்ட்ரோல் மேனேஜர். ஸோ இப்போ இந்த ஓவரால் ஆர்கிடெக்சர்ல வந்து இதுதான் வந்து Kubernetes எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து Kubernetes ஆர்கிடெக்சர். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.